முதலாவது லூக்கா 1வது அதிகாரம், Luke chapter 1 verse 28 and 29. லூக்கா 1வது அதிகாரம் 28 29. அதுக்கு பிற்பாடு லூக்கா அதே 1வது அதிகாரத்தில் 34வது வசனம் 35ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் இந்த 2 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 28 29. அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவர் வார்த்தை இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்களேன், அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்கம்மா. வேணா இங்கிலீஷில் வாசிருங்க சீக்கிரமா, நான் டைமுக்கு முடிச்சிடணும். இங்கிலீஷில் வாசிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சொல்லும்போது தமிழில் வாசிங்க. The Lord is with you. She was troubled at the saying and what? Mighty be. Okay, வாசிங்க, மறுபடியும் வாசிருங்க. அந்த 39வது வசனத்தை வாசிங்களே. 29. அவளோ அவனை கண்டு அவருடைய வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மரியாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை தெரிந்து கொண்டு, நம்ம எல்லாருக்குமே ஸ்டோரி தெரியும், இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பிறக்க செய்யணும்னு ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தரிசனத்தை நீங்கள் பெற்றெடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்கள் மூலியமாக ஒரு விஷனை வெளியே கொண்டு வரணும், உங்கள் மூலியமாக ஒரு தரிசனத்தை கொண்டு வரணும், உங்கள் மூலியமாக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், உங்கள் மூலியமாக அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அந்த பூமியில் நிறைவேற்றணும்னு சொல்லி சும்மா ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை பிறக்க வைக்கல. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி, ஒரு நோக்கத்தின்படி, எந்த இடத்துல, யாருடைய வயிற்றில், எந்த குடும்பத்தில், எந்த பட்டணத்தில், எந்த தேதியில், எந்த நாளில் நீங்கள் பிறக்கணும்னு ஆண்டவர் சரியா முன்குறித்து தான் ஆண்டவர் உங்களை இந்த பூமிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துங்க நாமேன்னு சொல்ல முடியும்? பைபிளில் சொல்லுது, எரேமியா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ பிறப்பதற்கு முன்பதாகவே, நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்பதாகவே நான் உன்னை வேர் பிரித்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக மாற்றி வச்சிருக்கிறேன். அப்போ எரேமியாக்கென்று ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். எரேமியாக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எரேமியாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி அழைப்பை வச்சிருக்கிறார். அவர் சும்மா பிறந்திடல, அவர் சரியான நேரத்தில் ஒரு நோக்கத்தின்படி இந்த பூமியில் அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கிருபையா என்னை அழைச்சிட்டாரு, நான் வயிற்றில் இருக்கும் பொழுதே என் மேலே ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து, இயேசுவுக்கு 6 மாதம் பெருசாக இருக்கிறதான யோவான் ஸ்நானகனை குறித்து இதே தேவதூதர் வந்து சகரியா கிட்ட சொல்றாரு, இவர் ஒரு விசேஷமான ஒரு ஊழியக்காரராக இருப்பார். வாசிங்களா அந்த வசனத்தை. லூக்கா 1வது அதிகாரம் இல்லைங்க, லூக்கா 1வது அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துலேருந்து வாசிங்களா. லூக்கா 1வது அதிகாரம் 14லேருந்து வாசிங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லு பாருங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பாருங்க, அந்த குழந்தைய பத்தி பேசுது. அவன் பிறந்ததின் நிமித்தம், பாருங்க அந்த பிள்ளைய பத்தி, அவன் பிறந்ததின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக, பாருங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். பிறக்கவே இல்லை, இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவன் கர்த்தருக்கு முன்பதாய் பெரியவனா இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். பாருங்க, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான்.
அடுத்து அப்படியே நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவன் மேல் எலியாவின் ஆவி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய போதுங்க. எலியாவின் ஆவி உடையவனாக இருப்பான், இப்படியா நடந்து போவான், இப்படி ஏற்பட்ட இருதயங்களை கர்த்தர் பக்கமாக திருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் யோவான் ஸ்நானகனை பற்றி போட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் சும்மா பிறந்துடல, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறார், ப்ரீ பிளான். எரேமியாவுக்கு சொல்றாரு, ஐ ஹவ் ஆர்டன்ட் திஸ் டே, இந்த நாளை முன்குறித்து இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் இதை செய்ய, உன்னை கொண்டு நான் அதை செய்ய. எரேமியா 1:10 சொல்றாரு, உன்னை கொண்டு பிடுங்கவும், உன்னை கொண்டு இடிக்கவும், உன்னை கொண்டு கட்டவும், உன்னை கொண்டு கவிழ்க்கவும், அப்படியே உன்னை கொண்டு இதெல்லாம் செய்வேன் சொல்லி எரேமியா குறித்து ஆண்டவர் பேசுறார். எரேமியா 1:10 வாசிங்களா. ஜெரமியா சாப்டர் 1:10. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன் சொல்ற பாருங்க. இவ்வளோ அதிகாரத்துக்கு மேலும் உன்னை நான் இப்படியா வச்சிருக்கேன். இதே எரேமியாக்கு இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ என் கரத்தில் இருக்கிற தண்டாயுதமா இருக்கிற, யூ ஆர் அ பேட்டில் ஆக்ஸ், வெப்பன் ஆஃப் அ வார்ஃபேர், என் கையில் இருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிற, உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரர்களும் ராஜாக்களும் தேசங்களும் எல்லாரையும் நான் இப்படியா செய்வேன் அப்படியா செய்வேன் சொல்லி எரேமியா குறித்து பேசுகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சும்மா பிறக்கல, நீங்கள் பிறக்கும் பொழுதே நீங்கள் தாயின் வயிற்றில் ஒரு தரிசனத்தோடவே கூட வந்திருக்கிறீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுதே, நீங்கள் கன்சீவ் ஆகும் பொழுதே உங்கள் கூடவே உங்களுடைய தரிசனம் அப்படியே வந்திருக்கு. அல்லேலூயா. என்னன்னா, நீங்க தாயின் வயிற்றில் வெளியில வந்ததுக்கு பிற்பாடு உங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற, உங்களுக்குன்னு நியமிச்சு வச்சிருக்கிற, உங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்கிற, உங்களுக்குன்னு கர்த்தர் திட்டம் போட்டு வச்சிருக்கிற தரிசனத்தை நீங்க வெளியே பெற்றெடுக்கணும்னா, நீங்கள் அநேக காரியங்களில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் அடங்கி நடக்கிறவர்களா இருக்கணும், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும், ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள, ஆவியானவருடைய நடத்திப்புக்குள்ள, ஆவியானவருடைய நடத்தைக்குள்ள, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துல, ஆவியானவரோடு இணைந்து இசைந்து நடக்கிற அனுபவத்தில் நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற தரிசனத்தை பெற்றெடுக்க முடியுமே தவிர, நீங்க சும்மா ஆவியானவர் விட்டு நீங்க செப்பரேட்டா போயிட்டு இருந்தீங்கன்னா தரிசனம் பிறக்காது. என்னுடைய சுயநலமா தான் நான் எதையும் செய்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 2:9 கர்த்தரை நேசிக்கிறவர்களை குறித்து போட்டிருக்கு. பாசிங்களேன், 1 கொரிந்தியர் 2:9. 1 Corinthians chapter 2:9. எழுதி இருக்கிறபடி பாருங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பாருங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. என்ன சொல்றாரு, கர்த்தர் அவரை நேசிக்கிறவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான திட்டத்தை, வைத்திருக்கிறதான காரியத்தை கண் பார்க்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் போய் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அதை என்ன தெரியுமா சொல்றாருங்க பவுல், ஆனால் அவைகளை, அடுத்த வசனத்தை வாசிங்களா, நமக்கோ தேவன் அவைகளை, பார்த்தீங்களா, ஆவியானவர் இருந்தாதான் மறைந்திருக்கிற திட்டமானது வெளியரங்கமாக்கப்படும். ஆவியானவர் இருந்தாதான் மறைந்திருக்கிற உனக்குள்ள வைத்திருக்கிற தரிசனமானது வெளியே பெற்றெடுக்க முடியும். அது கன்சீவ் ஆக முடியும், அது கன்சீவ் ஆகி வெளியே பெற்றெடுக்க முடியும். எங்களுக்கோ வெளியில் மறைஞ்சிருக்கிற காரியம் யார் யாரோ தேடுறாங்க, யார் யாரோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கோ. ஆனால் எங்களுக்கோ எங்கள் மாம்சம் இல்லை, எங்களுடைய சுயம் அல்ல, என்னுடைய தந்திரமான பேச்சு இல்லை, ஆனால் எங்களுக்கு ஆவியானவர் மூலியமாய் மறைஞ்சிருக்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு. மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. இதை தான் சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் பார்க்கிற இந்த காரியத்தை அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக தேவ புத்திரர்கள், அநேக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களும் அநேக தீர்க்கதரிசிகள் நீங்கள் காண்கிறதை காண வேண்டும் என்று விரும்பியும் அவர்கள் காணாமல் போனாங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்னு சொல்றார். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பார்க்கறத நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சாங்க, ஆனால் அவங்களால பார்க்க முடியல, ஆனால் உங்களால் பார்க்க முடியுது. பேதுருகிட்ட சொல்றார், பேதுருவே நீ என்னை யாருன்னு நினைக்கிற?
சீசருங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க நீங்களாம்? அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அதுக்கு முன்னாடி சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க. ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. இவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்கன்னா எரேமியான்னு சொல்கிறாங்க, சிலர் வந்துட்டு உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா கேட்குறாரு. அவங்கெல்லாம் சொல்கிறது விடுப்பா, ஆனால் நீ உன்னை தெரிந்து கொண்டு முன்குறித்து, பேதுருவே நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த, உன்னை சோஸ் பண்ணி, நீ எங்கேயோ பாவத்தில் இருந்த, எங்கேயோ அக்கிரமத்தில் இருந்த, ஆனால் உன்னை மன்னிச்சு, உன்னை காப்பாற்றி, உன்னை தெரிந்து கொண்டு, உன்னை இழுத்து கொண்டு வந்து என் பக்கத்தில் வச்சிருக்கிறேனே, நான் முன்குறித்து உன்னை கொண்டு வந்து என் பக்கத்தில் வச்சு உன்னை பார்த்து கேட்குறேன், நீ என்ன யாருன்னு சொல்கிற? அந்த பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிறீங்க. ஐ நோ லார்ட், யூ ஆர் த சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை. நீங்கள் உன்னத தேவனுடைய குமாரனாக இருக்கிறீங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, ஆனால் என் பிதாவுடைய ஆவி தான் உனக்கு வெளிப்படுத்துச்சு. அல்லேலூயா. மறைந்திருக்கிற ரகசியம், மறைந்திருக்கிற திட்டம், மறைந்திருக்கிறதான தரிசனம் அது வெளியரங்கமாக்கப்படணும்னா ஒரு நாள் இருக்கு. உன் மூலியமாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு, கர்த்தர் உன்னை முன்குறித்து இழுத்து கொண்டு வந்து, இன்னைக்கு நீ கர்த்தரை தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து இல்லை அபிஷேகம் பெற்று இந்த இடத்துல இருக்கிறன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை வெளியே கொண்டு வரணும். உன் வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். உன்னை யூஸ் பண்ணணும். கர்த்தர் உன்னை உபயோகிக்கணும். உனக்குன்னு ஒரு விஷனை வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நீ அப்படியே சும்மா பிறந்துட்டு ஏதோ வந்து பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே பின்னாடியே போகிறதுக்கு இல்லை. கர்த்தர் உன்னை வச்சு ஏதோ ஒன்று செய்யணும். உன்னை கொண்டு ஒரு அநேக ஏன் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் உன்னை கொண்டு எத்தனை ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பாருன்னு சொல்ல முடியாது. சமரியா ஸ்திரீயை கர்த்தர் முன்குறித்த சமரியா ஸ்திரீயை நேராக போய் சந்திக்கிறார். சந்தித்து எவ்வளோ நேரத்தில் அவங்கள மாற்ற முடியுமோ மாற்றிடார். அந்த ஒரு ஸ்திரீயை கொண்டு அந்த பட்டணத்தை கர்த்தர் மாற்றினார். ஸோ உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் உனக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும். அது ஆவியானவர் மூலியமாக தான் அந்த தரிசனத்தை நீ பெற்றெடுக்க முடியும். ஆவியானவர் மூலியமாக தான் அந்த விஷனை வெளியே கொண்டு வர முடியும். நீங்களும் நானும் நாளுக்கு நாள் வேஸ்ட் பண்ணி எனக்குள்ளேருந்து இவ்வளோ நேரம் நான் பெற்றெடுத்துட்டு இருக்கணும், எனக்குள்ளேருந்து ஒரு தரிசனம் வெளியே வந்துட்டு இருக்கணும். நான் இன்னைக்குன்னு கர்த்தருக்காக எதையாக செய்து அதிக வேகமாக நான் ஓடிக்கொண்டு இருந்திருக்கணும். என் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கணும். ஆனால் நான் ஆவியானவரோட இணையாததுனால, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததுனால, ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாததுனால என்னால எனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை நானே கண்டுபிடிக்க முடியாதனால என்னால வெளியே கொண்டு வர முடியல. அந்த தரிசனத்தை நிமித்தமா ஆத்மாவை போய் சந்திக்க முடியல. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களே. அவர் சொல்றாரு, கண் பார்க்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, செவி கேட்கவும் இல்லை, இருதயத்தில் யாரும் போய் பார்க்கல, ஆனா எங்களுக்கோ தேவ ஆவியினாலே. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க வந்து சொல்றாங்க, இந்த தேவதூதர் இந்த மரியாள் இடத்துல வந்து சொல்றாங்க, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வார்த்தை, அவங்க யோசிக்காத ஒரு வார்த்தை, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, யாருமே பேசாத ஒரு வார்த்தை. திடீர்னு வந்து ஒரு வாக்கு தத்துவம் அந்த ஸ்திரீக்கு நேராக வருது. மரியாளுக்கு நேராக அந்த வாக்கு தத்துவம் வருது. மரியாளுக்கு நேராக அந்த ஒரு உன்னத தேவன் பக்கத்தில் இருக்கிற தேவ தூதர் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்படியா ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா 1:28 வாசிக்கிறீங்களா? அவள் இருந்த வீட்டில் பாருங்க, தேவதூதர் அப்படின்னா மெசஞ்சர். அவங்க ஒரு மெசஞ்சர். என்னன்னா ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வருவாங்க. இந்த கேப்ரியல் தூதருடைய வேலையே பிதாவிடத்திலிருந்து ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வரணும், ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு வந்தாங்க. இருந்த இடத்தில் மறுபடியும் வாசிங்கம்மா, அதே வசனத்தை மேல இருந்து வாசிங்களா? அவன் இருந்த வீட்டில் அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா.
நல்லா கவனமாக கேளுங்க. வித்தியாசமான வார்த்தை, வித்தியாசமான ஒரு விஷன், வித்தியாசமான ஒரு நாள். இந்த நாள் என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷனாக இருக்குது. திடீர்னு தேவதூதரை பார்க்குறேன், திடீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, திடீர்னு ப்ரெசன்ஸ் ஃபில்லாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. புதியதான ஒரு 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 காரியம் நடந்துகிட்ருக்கு. புதியதான ஒரு வார்த்தை வருது, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள் இப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தையை குறித்து அவங்க சிந்திச்சுட்டே இருந்தாங்களாம். இது என்ன விசேஷமான வித்தியாசமான வாழ்த்துதலாக இருக்கே. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் தான் போட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, வாழ்த்துதல், சொல்யூஷன். வாசிப்பா இங்கிலீஷில் 29 129 என்னன்னு போட்டிருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் சல்யூட்டேஷன் திஸ் டு அஸ். இதில் என்ன இருக்கு? greatly trembled. What is words meant? ஸோ பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காதில் கேட்ட வார்த்தையை இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் சில காரியத்தை எனக்கும் உனக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாக்கு தத்துவம் இந்த அம்மாவுக்கு நேராக வருது, ஆனால் இந்த அம்மாக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறான்னு அவங்களுக்கே தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு சரி யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு இப்படி இருப்பீங்கன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிங்களா? நீங்கள் இப்படி இருப்பீங்க, இப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருப்பீங்க ஒரு 10 ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்களா? நான் இப்படியெல்லாம் இருப்பேன் நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? இந்த ஸ்திரீக்கும் அதே தான், இந்த மரியாளுக்கும் அதே தான். ஏன்னா கிருபை பெற்றவளாம் அவங்களுக்கே தெரியல. நான் ஸ்திரீகளும் எல்லா ஸ்திரீகளுக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கும் தெரியல. அடுத்து நடந்த சம்பவம் என்னன்னா, இவங்க என்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, உனக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும், அந்த பிள்ளை தான் ரட்சகராக இருக்கும், எல்லாருடைய பாவங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்படும், அவர் இயேசு வந்து பூமியில் வந்து எல்லாருக்கும் அடிக்கப்படுகிற ஒரு ரட்சகராக இருப்பார் அப்படின்னு நிறைய காரியத்தை இந்த தேவதூதன் இந்த ஸ்திரீகிட்ட சொல்கிற உடனே இவங்க இதெல்லாம் சிந்திக்கிறாங்க. அதான் அது எப்படியேற்பட்ட வாழ்த்துதலோ இது என்று சிந்தித்து கொண்டிருந்தால்னா, சிந்தனை என்பது, சிந்திக்கிறது என்பது, அதாவது ரியலைஸ் பண்ணுறது, அதாவது உணர்வடைகிறது. அது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறது. எனக்கு புரியல, இது வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கே. அந்த காரியத்தை யோசிக்கிறாங்க, அந்த காரியத்தை மெடிடேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீயும் நானும் கர்த்தரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு, உன்னை கொண்டு இதை செய்கிறார் அது செய்கிறார் சொல்லியிருந்தும் கூட எவ்வளவு நேரம் நீங்களும் நானும் கேட்ட வார்த்தையை தியானிக்கிறோம்? எவ்வளோ நேரம் நீயும் நானும் கேட்டதான வாக்கு தத்தத்தை மெடிடேட் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் அதை ரியலைஸ் பண்ணுறோம்? இப்படி சொல்லிட்டு போனாங்களே, எனக்கு திடீர்னு ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, அந்த வாக்கு தத்தத்து மேலே கையை வச்சு என் வாழ்க்கையில் இது இன்னும் நிறைவேறலையே, இந்த வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதான ஒரு அறிகுறியை நான் பார்க்கலையே, இது எப்போ நிறைவேறும்? அந்த வசனத்தையும் அந்த வாக்கு தத்தத்தையும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோமா? இது எப்படியேற்பட்ட வாழ்த்துதல்? அவள் சிந்தித்து கொண்டிருந்தால், ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து இணையறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவர் இணைந்து உன்னுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றெடுக்கத்தக்கதாய் உனக்கு பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்ய வைப்பார்னா, நீ ஒரு விசேஷித்த மாணவள், நீ விசேஷித்த மாணவன் சொல்லி உனக்கு புரிய வைப்பதற்காக உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நிறைவேறுகிற வரைக்கும் நீ பிலீவ் பண்ணி அதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கணும். அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டே அது நிறைவேறும் அதுலேயே நீ மெடிடேட் பண்ணிட்டு இருக்கணும், அதை ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி ஏற்பட்ட வார்த்தை இதை தான் நாங்கள் சண்டேவும் அதை தான் தியானிச்சோம். ஆண்டவர் தேடி போகிற ஒவ்வொரு மனுஷனையும் பாருங்க. கிதியோனை போயிட்டு திராட்சாலையில் ஒளிஞ்சிட்டு மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. அவரை கொண்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அவரை வச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, அவரை வைத்து மீதியனர்களை முறியடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திராட்சாலையில வச்சு தேவதூதர் பேசுறாங்க, நீ பராக்கிரமசாலி, உன்னை தனிமனையான மனிதனா உன்னை உபயோகிப்பேன், நீ அந்த மீதியனர்களை துரத்துவேன், நீ ஏன் பயந்து உட்கார்ந்துருக்கிற, நீ ஒரு பராக்கிரமசாலி. யோசிக்க வைக்கிறார், ரியலைஸ் பண்ண வைக்கிறார், கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ப வைக்கிறார்.
அதை நம்பு, நீ அதை பிலீவ் பண்ணு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அதை அக்செப்ட் பண்ணி பிலீவ் பண்ணி அதை நீ மெடிடேட் பண்ணு, அதை யோசித்துட்டே இரு. அப்படி மெடிடேட் பண்ணி யோசிச்சு அதை பிலீவ் பண்ணி அதை அங்கீகரித்து என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள வைத்திருக்கிற திட்டத்தை என்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் தான் சொல்றார், உன்னை கொண்டு நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்குன்றார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் முச்செடியில் நின்று பேசுறார். நான் உன்னை அனுப்புறேன்ப்பா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு நேராக நான் நான் அனுப்புறேன். எகிப்தில் மாட்டியிருக்கிறாங்க, அவங்கள நான் காப்பாற்றுறதுக்கு நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டதுக்கு பிற்பாடு மோசே அதை மனதார அக்செப்ட் பண்ணி அவர் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு அவர் போகிற ஆண்டவரே சொல்ற வரைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா பேசிட்டே இருக்கிறார்? அவர் ரியலைஸ் பண்ணணும், என்ன கொண்டு செய்றீங்களா, சொல்றவர் எப்படியேற்பட்டவர், ஆண்டவர் என்ன கொண்டு செய்ய போறாரா, இந்த வாக்குத்தத்தத்தை உள்வாங்கி அசை போட்டுட்டே அதை மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதை உள்ள ஓட்டிட்டே இருக்கிறார். உன்னை கொண்டு நான் இதை செய்கிறேன், இப்படி செய்கிறேன், நீ சந்தேகப்படாத, இப்போ கூட நான் உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன், இப்போ கூட நான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த முச்செடியிலே அந்த ஒரு சீனாய் மலையிலே அவரை ட்ரெயின் பண்ணி உள்ளே இருந்து பிரசன்னத்தோடு வெளியே அனுப்புகிறார். இந்த மோசையை பார்த்து தான் சொல்கிறார், இது நாள் வரைக்கும் நான் பூமியில் செய்யப்படாத பயங்கரமான காரியத்தை உன்னை கொண்டு நான் செய்வேன் மோசே அப்படின்றார். அல்லேலூயா. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தரிசனத்தை வெளியே பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி, தரிசனத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, ஆவியானவர் இசைந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாவமான சரீரத்தின் மேலும், அந்த ஒரு பலவீனமான பாண்டத்தின் மேலும், அந்த ஒரு திக்குவாயா இருக்கிற மோசையின் மேலும், ஒளிந்திருக்கிற கிதியோனின் மேலும், எப்படியாற்பட்ட மனிதர்கள் மேலே என்ன பண்ணுற, வாக்குத்தத்தத்தை ரிலீஸ் பண்ணுறார். ரிலீஸ் பண்ணி அதை கேளு, நல்லா அதை கேளு. அதில் பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்கு. மரியாளோ அவள் அதை சிந்தித்து கொண்டே இருந்தாள், அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். இது எப்படிப்பட்ட வார்த்தை! அந்த வார்த்தையை யோசிக்க தான் தேவதூதருக்கு, நீ இதை யோசித்து இந்த வாக்குத்தத்தத்தை அங்கீகரிச்சிட்ட. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த தரிசனத்தை பெற்று நீ கேட்கறல, அந்த அம்மா கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும், நான் புருஷன் அறியனே, இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சூழ்நிலை பார்க்கும் பொழுது, இயற்கையான காரியங்களில் பார்க்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நடக்காதது போல இருக்கே, இதை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்தை தியானித்ததுக்கு பிற்பாடு தான் வாக்குத்தத்தம் சொல்றாங்க, ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலாடுவாரு, தேவனுடைய உன்னத பலன் உன்மேல் வந்து அசைவாடும். ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலாடினதுக்கு பிற்பாடு நீ கர்ப்பவதியாவ, உனக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்கும். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்படிதான் நீங்கள் வேதத்தில் எங்கே வேணா பாருங்க, மோசேக்கு அடுத்து இருக்கிற யோசுவா பார்த்து யோசுவா 1:5 சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனை உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீயோ பலங்கொண்டு திடமனதாக இரு, நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு யோசுவாக்கு ப்ராமிஸ் கொடுக்குறார். ஏன் வாய்களில் அவர் ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னா, அந்த ப்ராமிஸை நீ எப்படி அக்செப்ட் பண்ணுறன்றதை அவர் முதல்ல பார்ப்பார். அந்த வாக்கு தத்தத்தை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளுகிற, அந்த வாக்கு தத்தத்தை எப்படி நீ அங்கீகரிக்கிற, அதை தான் பார்க்குவார். மோசேய முச்செடியிலேருந்து ஆண்டவர் கூப்பிடுறார், மோசே மோசே அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, அவர் காட்டுகிற தரிசனத்தை அவர் கிட்ட போய் பார்க்கலாம். இது வினோதமா இருக்கே, இது வித்தியாசமா இருக்கே, கொஞ்சம் நெருங்கி பார்க்கலாம். பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் மோசே நெருங்கி வருகிறதை கண்ட உடனே மோசே வா உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடுறாரு. அந்த வார்த்தையை அவர் அக்செப்ட் பண்ண உடனே இன்னொரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்ட உடனே மறுபடியும் இன்னொரு வார்த்தையை பேசுகிறாரு. நீங்கள் எங்கே வேணால் பைபிளில் பாருங்கள், எசேக்கியேலை பாருங்கள். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அவருடைய தீர்க்க தரிசனமான ஊழியம் அவரை கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பைபிளில் போட்டிருக்கு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே நீ காலூன்றி நில், நான் உன்னுடனே கூட பேச வேண்டும் என்றார். அவர் பேசுகிறார். இது ஒரு வாக்கு தத்துவம். நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உன்னை தீர்க்கதரிசியை நான் அனுப்புகிறேன், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறார். இதை யோசிக்க வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார். இந்த எசேக்கியேல் என்ன தெரியுமா சொல்கிறாருங்க, நான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆவி எனக்குள் புகுந்து, அந்த ஆவி தான் ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த ஆவி எனக்குள் புகுந்து அந்த ஆவியே என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையிலையும் சரி,
எலியாகிட்டையும் கேட்குறாரு, இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? நான் பயந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏய், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை கொண்டு எகுவை எழுப்பணும், உன்னை கொண்டு நான் எலிசாவை எழுப்பணும், உன்னை கொண்டு ஒரு பெரிய ராஜாவை நான் நியமிக்கணும், உன்னை கொண்டு நான் எப்படியாற்பட்ட காரியத்தை செய்கிறேன். அந்த உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற எலியாக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்பி கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார், ரியலைஸ் பண்ண வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார். அவர் யோசித்து சிந்திச்சிட்டதுக்கு பிற்பாடு உடனே அந்த தரிசனத்துக்கு நேரம் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ மரியாளுக்கு அந்த வாக்குத்தத்தம் வந்த உடனே, நீ ஸ்திரீகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள், அந்த இடம் முழுவதும் அந்த வெளிச்சம் நிறைந்த அந்த வாக்குத்தத்தம் பெற்ற உடனே அவள், இது எப்படி ஏற்பட்ட ஒரு வார்த்தை, இது வித்தியாசமாக இருக்கிறதே, இது விசேஷமான ஒரு 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 வாக்குத்தத்தமாக இருக்கிறதே. அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதே பேசுகிறாங்க, இந்த அம்மா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சுப்பா, என் பிள்ளை கொஞ்சம் என் வாக்குத்தத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுப்பா, நான் கொடுத்துருக்கிற தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுப்பா. அவள் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஓகே உள்ள ஆக்டிவேட் ஆகிடுச்சு, என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் வாக்குத்தத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லைம்மா, இன்னும் சொல்கிறேன் பாரு, ஏன் உன்னை ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு பேர் இயேசு, அவர் பேர் ரட்சகர், அவர் பேர் கிறிஸ்து, அவர் தான் உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்குவார். அப்படியே வாக்குத்தத்தத்தின் மேலே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள, எனக்குள்ள இது நிறைவேறுமா? ஆனால் எல்லாம் ஓகேங்க, நான் இயற்கை பிரகாரமாக நான் பார்க்குறேன், புருஷன் அறிய என்ன எப்படி இது நடக்கும், அது மட்டும் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே அக்செப்ட் பண்ணுறேன். மனுஷிகமாக நான் கேட்குறேன், ஒரு மனுஷனாக கேட்குறேன், நான் ஒரு மனுஷிக மாம்சமாக கேட்குறேன், இப்படி இருந்தால் தானே குழந்தை பிறக்கும். ஆனால் நான் புருஷன் அறியேன், அதெல்லாம் நீ யோசிக்காத. நீ வாக்குத்தத்தத்தை அக்செப்ட் பண்ணால் மட்டும் போதும், ஆவியானவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறத போல மாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஏன், எப்படி, எந்த மாதிரி நடக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது நடக்காதது போல இருக்கு ஆண்டவரே. ஆனால் எப்படி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும்னு ஆண்டவர் சொல்கிறார். கடந்த நாள் பார்த்தோம், ஆவியானவர் குறித்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஆவி ஆவி ஆவி, என் ஆவி உங்களுக்குள்ள நிலை கொண்டு இருக்கும், பயப்படாதீங்க, என் ஆவியை அனுப்பி உங்களுக்குள்ள சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவேன், ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. இந்த ஆவி வந்து உங்களோட இணைஞ்சிடுச்சுன்னா, இந்த ஆவியானவர் வந்து இணைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதான தேவ திட்டம் வெளியரங்கமாக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்ப்பாங்க, ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். யோசிச்சு பாருங்க, பாவியான ஸ்திரியா வராங்க, ஜீவ தண்ணீர் என்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த சமரசத்துக்கிட்ட பேசுறார். பாவியான ஸ்திரீ, 5 கணவனுடையவள் வந்து ஒரு தண்ணி சேர வராங்க, யாக்கோபின் கிணற்றண்ட. இவர் பேசுறார், அங்கேயும் பாருங்க பேசுறார், பேசி ரியலைஸ் பண்ண வைக்கிறார், பேசி யோசிக்க வைக்கிறார். 4வது அதிகாரம் யோவான்ல அவர் பேசி யோசிக்க வைக்கிறார். யோசிமா, யோசிச்சுட்டே இரு, நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ யோசிச்சுட்டே இரு, இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நீ அக்செப்ட் பண்ணு. அவர் சொல்றார்ல, நான் உனக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவர், உன்னிடத்துல தண்ணீரை கேட்கிறவர், உன்னுடனே பேசிக்கொண்டு இருக்கிறவர் யார் என்று நீர் அறிந்திருந்தால் அவர் உனக்கு வேறொரு தண்ணீரை கொடுத்திருப்பார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வேறொரு தண்ணியை உனக்கு கொடுத்திருப்பாரு. அந்த தண்ணியை உனக்கு குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது. நான் பேசிட்டு இருக்கிற யார் என்பதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் அவரிடத்துல நீ கேட்கும் பொழுது ஜீவ ஜலத்தை அவர் உனக்கு கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் சாதாரணமானவர் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்க. உனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு உன் வாழ்க்கை பலனற்று போயிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை பலனற்று போய் ஒண்ணுமே முடியாதது போல செத்த சூழ்நிலைகளா இருக்கலாம். லாசரு போல் அங்க வந்து என்ன சொல்றாரு, அங்கேயும் பேசுறாரு பாருங்க, கல்லறை திறங்க, ப்ராமிஸ், அது வாக்கு தத்துவம், இம்பாசிபிளான ஒரு மிராக்கிள், அதாவது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் அங்கே செய்ய போறார். கல்லறையை திறங்க. அவங்களாம் புலம்புறாங்க, ஏன் ஆண்டவரே என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நாற்று அடிக்க ஆண்டவரே, செத்து 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. நான் அவனுக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். If you believe you will see the glory of the Lord. இது ஒரு வாக்கு தத்துவம். உடனே அந்த அம்மாவை சிந்திக்க வைக்கிறார், யோசிக்க வைக்கிறார், ரியலைஸ் பண்ண வைக்கிறார். அதை அக்செப்ட் பண்ணி முடிஞ்சிட்ட உடனே ஆவியானவர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதை உள்ள அனுப்பி, லாசருவே எழுந்து வா, வார்த்தையும் ஆவி உள்ள பிரவேசித்து செத்த லாசரு உயிரோட கொண்டு வந்து, உன் வாழ்க்கை இன்னைக்கு செத்து போனதா இருந்தாலும்
எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய், என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தமாய், என்னுடைய உலக ஆசையின் நிமித்தமாய், இச்சை நிமித்தமாய், உலகத்தின் பொருள் ஆசையின் நிமித்தமாய் என்ன நடந்துடுச்சுன்னா, எனக்குள்ள இருக்கிறதான ரியலைஸ் பண்ணக்கூடியதான தன்மை செத்து போச்சு. என்னுடைய உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். யோசிக்கக்கூடிய, அதாவது உணர்வில்லாத இருதயமா மாறி போச்சு. உலகத்தை என்ஜாய் பண்ணி பண்ணி உலகத்திலே நான் ஊறி 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 என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு உணர்வு உண்டாக்குது தெரியுமா, ஒரு உணர்ச்சி, அந்த உணர்வில்லாத இருதயமா மாத்து போச்சு. என்னுடைய உணர்ச்சியை சாகடிச்சிட்டு இருக்கு. அந்த ரியலைசேஷன், அந்த ஒரு தன்மையை சாகடிச்சிடுச்சு. ஆனா அந்த ஒரு செத்து போன உள்ளான மனுஷனையும், அந்த ஒரு மனசாட்சியும், அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் எது உயிர்ப்பிக்க முடியும்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் அந்த உயிரோட கொண்டு வர முடியும். அது எங்க போட்டிருக்கு பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் 63ஆம் வசனத்துல எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்ல. சீக்கிரமா எடுத்து வாசிங்களே. யோவான் 6வது அதிகாரம் 63ஆம் வசனம். சொல்றாரு பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, அதாவது உயிரோட கொண்டு வருகிறது. அவ பாருங்க, இன்னைக்கு செத்து போன உன் உணர்வு அடைய வேண்டிய இருதயம் செத்து போயிருக்கு இல்லையா, அந்த செத்து போன இருதயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவி உயிர்ப்பிக்க முடியும். நான் பேசின வார்த்தையே ஆவியாகவும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த அவர் வாயிலிருந்து வருது தெரியுமா, அந்த வாக்கு தத்தத்தை நீ மனசார நீ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது உனக்குள்ள பிரவேசிச்சு முதலாவது என்ன செய்யணும், உன் இருதயத்தை சுத்தப்படுத்தும். சுத்தப்படுத்தி உன் செத்த அந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த இருதயத்தை, அந்த உணர்வுள்ள அந்த ஒரு இருதயத்தை, அந்த உணர்வில்லாத போயிருக்கு தெரியுங்களா, அதை முதலாவது உயிரோட கொண்டு வந்து யோசிக்க வைக்கும். வா, இது எப்படி ஏற்பட்ட வாக்கு தத்துவம், இவ்வளோ நாள் இதோடைய விசேஷம் எனக்கு தெரியவே இல்லையே, இதில் இவ்வளோ பெரிய வல்லம் அடங்கி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே, இந்த வார்த்தை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு புதுசாக இருக்கு, இந்த வாக்கு தத்துவம் எனக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு, இவ்வளோ நாள் எனக்கு ஏன் தெரியல. ஏன்னா உன்னுடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமாக மாறி போச்சு. உலகத்தினாலையும் பாவத்தினாலையும். எசேக்கியேல் வாசிக்கிறதுல 33வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவர்கள் என் ஜனங்களைப் போல வந்து உட்காருகிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ, வாசிங்களை சீக்கிரம் வாசிச்சிருங்க. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31ஆம் வசனம். எசேக்கியேல் 33 31 எடுத்தவங்க வாசிங்க, சீக்கிரமா எடுத்தவங்க வாசிச்சிருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, உனக்கு முன்பதாய் பிரசங்கம் பண்ற பிரசங்கியாருக்கு முன்பதாய் என் ஜனங்களை போல உனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து. யார் வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இங்க இருந்து பிரசங்கம் பண்ற பிரசங்கியாருடைய வார்த்தை யாருடையது? கர்த்தருடைய வார்த்தையை, உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவர்களோ அவைகளின்படி நடக்கிறதுல. ஏன் தெரியுமா, இப்போ அந்த வார்த்தை பெருசா தெரிய மாட்டுது. அந்த வார்த்தையுடைய வலிமை, அந்த வார்த்தையுடைய சத்துவம், அந்த வார்த்தையில் இருக்கிறதான ஜீவன் இப்போ பெருசா தெரியல. அவர்கள் வாய்களினாலே மாத்திரம் தான் இனிமையா பேசுறாங்க, ஆனா இருதயமோ பொருளாசைக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. இந்த பொருளாசை, இந்த உலக ஆசை தான் எனக்கு வாக்கு தத்தத்தை பெருசா காட்ட மாட்டுது. கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனுள்ளதா காட்ட முடியும். ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி படிச்சுட்டு போறேன், ஏதோ அப்படி கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறேன். இன்னைக்கு செத்து போன உன்னுடைய உணர்வுள்ள, அதாவது உணர்வடைய வேண்டிய இருதயத்தை அவருடைய வாக்கு தத்துவம் நேராக வந்து சத்தமாக கேட்க வச்சு என்ன பண்ணோன்னா, முதலாவது உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு பிற்பாடு உன்னுடைய உணர்வுள்ள இருதயத்தை உயிர்ப்பிச்சிடும். அது உயிர்ப்பிச்சதுக்கு பிற்பாடு இந்த சத்தம் இப்போ உனக்கு இனிமையாக கேட்கும். அல்லேலூயா. இப்போ இனிமையாக கேட்ட உடனே நீ அந்த வார்த்தையோடு இணைய ஆரம்பிச்சிருவேன். அந்த வார்த்தையோடு நீ இணையும் பொழுது, அவர் சொல்கிறேன்ல, என் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நான் வந்து உனக்குள் வாசம் பண்ண முடியும். நீ வார்த்தையின்படி இப்போ நடக்கும் பொழுது அவர் ஆவியும் உன் ஆவியும் ஒன்றா ஆரம்பிச்சிடுச்சு. உன் ஆவியும் அவர் ஆவியும் ஒன்றா ஆனவனே என்ன நடந்துருச்சு தெரியுமா, உனக்குள்ளே வச்சிருக்கிற தேவ தீர்மானம் இப்போ வெளியரங்கமாகி கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. பாருங்க, மோசேயோட காலத்தில் மோசே கேட்குறார், இந்த சீனா மேலேருந்து ஆண்டவர் இறங்கி வந்து பேசுகிறார். மோசே கேட்குறார், அவருக்கு எத்தனை ஆகுதா? அவர் இனிமையாக கேட்டிருக்கிறார், பேசுங்க ஆண்டவர், எக்கால சத்தத்துக்கு பயம் இல்லை, இடி முழக்கத்துக்கு பயம் இல்லை, கார் மேகத்துக்கு பயம் இல்லை, அந்த மேகம் மூடி இருக்கு பயம் இல்லை, எல்லாம் இனிமையாக கேட்டிருக்கேன். ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கேட்க முடியல. ஐயோ ஆண்டவரை பேச வேணாம் சொல்லு, ஆண்டவரை பேச வேணாம் சொல்லு, எங்களால் கேட்க
முடியலை. ஏன்? இருதயம் இருளடைந்தது, உணர்வில்லாத போயிடுச்சு, சிந்திக்க விட மாட்டுது. இது விசேஷமான வார்த்தை, சிந்திக்க விட மாட்டுது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிரச்சனையை உங்களால் என்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யோசிக்க முடியுதா இல்லையா? என் பிரச்சனையோ என் வியாதியோ என் குழப்பத்தையோ யாராகில எதனா சொல்லிட்டா அந்த 12 மணி நேரமும் யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் நைட்டெல்லாம் தூங்காமல் அதை யோசிச்சுட்டே இருக்கிறோமா இல்லையா? சாப்பிடாமல் யோசிச்சுட்டே இருக்கிறோமா இல்லையா? அதை சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க முடியுதா? ஆண்டு சொல்ல, மகன் பயப்படாது, மகன் பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் பிரச்சனை இல்லாத போல் நான் மாற்றிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் உனக்கு உன் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உனக்கு பெருசாக தெரியுதா? அப்போ கூட என் பிரச்சனையை தான் அதிகமாக யோசிக்கிறேன். ஏன் தெரியுங்களா? புரிஞ்சுக்கோங்க, உங்கள் இருதயம், உணர்வுள்ள இருதயம் செத்து போச்சு. ரியலைஸ் பண்ண முடியல, உணர்வடைய முடியல, யோசிக்க முடியல. அந்த யோசிக்கிற தன்மை செத்து போச்சு. ஏன்? எதுலையோ உள்ள ஆண்டவரை காட்டிலும் எதுலையோ நீங்கள் சிக்கிருக்கிறீங்க. ஆண்டவரை காட்டிலும் எதையோ அதிகமாக நேசிக்கிறீங்க, ஆண்டவரை காட்டிலும் யாரையோ நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க. அதனால தான் இருதயம் அந்த நபர் மேலே, பொருள் மேலே, உலகத்து மேலே போயிடுச்சு, ஆண்டவர் மேலே இல்லை. 1 யோவான் வாசிக்கிறதுல 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு, சத்தமாக சொல்லுங்க, பிதாவின் அன்பு இல்லை. இப்போ உலகம் தான் உள்ள இருக்கு, அதனால தான் உலகத்தை அதிகமாக யோசிக்க முடியுதே தவிர உள்ள இல்லாத ஆண்டவரை பற்றி என்னால் யோசிக்க முடியல. ஆனால் உள்ள ஆண்டவர் இருந்தார்னா ஆண்டவருக்குரிய காரியத்தையே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அல்லேலூயா. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் ஆவிக்குரியவைகள், ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆவிக்குரியவர்கள் என்னத்தை யோசிப்பாங்க? வாசிங்களா, ரோமர் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களா. ரோமர் 8 5வது வசனம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், பாருங்க என்னத்தை யோசிக்கிறாங்களா இவங்க? வாக்கு தத்தத்தை இல்லை, மாம்சத்தை என்ஜாய் பண்றவங்க, உலகத்தை என்ஜாய் பண்றவங்க, மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்கேற்றபடியே சிந்திக்கிறாங்க. ஆவியின் கனி வேணும், ஆண்டவரை எப்போ பார்க்கணும், ஆண்டுடைய சத்தத்தை நான் எப்போ கேட்பேன், ஆண்டுடைய சித்தத்தை நான் செய்யணும், அவர் இருதயத்தில் சந்தோஷத்தை நான் வர வைக்கணும், அவர் எப்போ வருவார், அவரோடு கூட நான் எப்போ போய் வாழுவேன். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடியே சிந்திப்பார்கள். நீ என்னத்தை சிந்திக்கிற? எங்களை நான் என்னத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில்? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உன்னால் சிந்திக்க முடியுதா? ஏன் இந்த ஜனவரி 1ஆம் தேதி நான் ரிசீவ் பண்ணியிருப்போம் வாக்கு தத்தத்தை. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து நான் கேட்டேன்னா, என்ன கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தாருன்னா அது 100% நம்ம யோசிப்போம். இருங்க, நான் பைபிளில் வச்சுருக்கிறேன், தேடி பார்க்குறேன், அது யோசித்து சொல்கிறேன். இருங்க, அந்த வாக்கு தத்தம் எனக்கு பெருசாக தெரியல. அன்றைக்கி எடுக்கும்பொழுது மாத்திரம், படிக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக தெரியல. காரணம், நான் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், பொருளாசைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், இச்சைக்கு பின்னாடி. உணர்வில்லாத இருதயமாக மாறி போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, நீ எப்படியேற்பட்ட மோசமான நிலைமையில இருந்தாலும் மரியாதை தேடி வந்தது போல உனக்கு நேராகவும் கர்த்தருடைய வார்த்தை தேடி வந்திருக்கிறது இந்த சாயங்கால நேரத்தில். அல்லேலூயா. என்ன பண்ணுது தெரியுமா? யோவான் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்ற பிரகாரமா அந்த உபதேசம் என்ன பண்ணுது? வாசிங்களே, யோவான் 15வது அதிகாரம் 3ஆம் வசனம். You are already clean because of the word which I have already spoken unto you. நான் பேசின உபதேசத்தின்படியே நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை உன் காதுக்கு நேரா, வாழ்க்கைக்கு நேரா கடந்து வந்தா, அது கேட்டு உன் இருதயத்துக்கு போச்சுன்னா முதலாவது என்ன பண்ணும்? உன் இருதயத்தை சுத்தமாக்கும். 2வது, இந்த வார்த்தை யோவான் 6:63 பிரகாரமாய் உணர்வில்லாத உன்னுடைய இருதயத்தையும் என் இருதயத்தையும் உயிரோட கொண்டு வரும். அல்லேலூயா. உயிரோட கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்ய வைக்கணும்? எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்போ சிந்திக்க வைக்கும், யோசிக்க வைக்கும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேங்க, உன் வாழ்க்கையில ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதை நீ பெற்றெடுக்கணும், அதை நீ வெளியே கொண்டு வரணும். அதை வெளியே கொண்டு வரணும்னா உன் வாழ்க்கைக்கு நேராக வந்த வாக்கு தத்தத்தை முதலாவது நீ அக்செப்ட் பண்ணு, பிலீவ் பண்ண, நடக்கும்னு சொல்லி ஒத்துக்கோ. சூழ்நிலை செத்து போனாலும் சரி நடக்கும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க.
அதை ஒத்துக்கோ. ஆண்டவர் பாரு இந்த மரியாள்கிட்டே சொல்றாரு, மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா 1வது அதிகாரம், சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 1வது அதிகாரத்தில் பாருங்க. இப்ப கேட்குறாங்க எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. 34 வாசிங்களேன். அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும்? பாருங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, புருஷன் நிறைய, இதெல்லாம் எப்படி ஆகும்னு சொல்றாங்க. தேவதூதன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பாருங்க சொல்றார், பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும். அவ்வளோதான். அவங்க இப்போ பரிசுத்த ஆவியானவர் மேலே வருவார், கர்த்தருடைய பலன் உன்மேல நிழலாடும், அப்பொழுது உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரியாளுக்கு, மறுபடியும் சந்தேகத்துக்குள்ளே போயிட போகிற, மறுபடியும் சந்தேகப்படுறாத. இப்பொழுது உன்னுடைய கசின், உன் சொந்தக்காரனுடைய கசின் இருக்கிறாங்கல்ல, அவங்க எலிசபெத்து, அவங்களுக்கும் இன்னைக்கு வயதான இந்த காலத்துலேயும் பிள்ளை பிறந்திருக்கு, இப்போ 6 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 37 வசனத்தில் என்ன சொல்றாரு? ஃபார் வித் காட் நத்திங் ஷெல் பி இம்பாசிபிள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீ இன்னைக்கு பாவியாக்கிறியா, நீ விழுந்திருக்கிறியா, நீ மோசமா இருக்கிறியா, நீ செத்து போனது போல இருக்கிறியா, ஆனா இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமையிலேயே அடிபட்டு சேற்றில் விழுந்து நீ ஒரு மோசமாய் உட்காந்து இருந்த இடத்துல நீ கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் யோசித்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு உன் செத்த வாழ்க்கை மறுபடியும் உயிரோட வர முடியும். உடைய செத்த ஜீவியம் மறுபடியும் உயிரோட வர முடியும். அல்லேலூயா. எளியகுமாரன் பிதாவை விட்டு என்ன பண்றார்? போயிடுறார். இருக்கிற சொத்தை பத்தி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செலவு செஞ்சு இல்லாம பண்ணிடுறார். கடைசியா எல்லாம் தீர்ந்ததுக்கு பிற்பாடு பன்றிகளுடைய சாப்பாடை சாப்பிடலான்னு போய் எடுக்கும் பொழுது பைபிள்ல போட்டிருக்கு, he realized அப்படின்னு போட்டிருக்கு. he came back to his sense. அவன் புத்தி தெளிந்து உணர்வடைந்து தன் தகப்பனை குறித்து யோசிக்கிறார், தன் தகப்பனுடைய வார்த்தைகளை யோசிக்கிறார், தன் தகப்பனோடு இருந்த வாழ்க்கையை யோசிக்கிறார். நான் என்ன இங்கே பண்ணுறேன்? எங்கள் அப்பா கிட்ட இருந்தால் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலாம் தெரியுமா? ஆனால் இங்கே நான் என்ன மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறேன். இப்போ அவருடைய ரியலைசேஷன் தன்மை வளர்ந்துடுச்சு. செத்து போனது உயிரோடு வந்துடுச்சு. ரியலைஸ் வந்தவொடனே என்ன தெரியுமா நடக்கு? நேராக அவர் பிதா கிட்ட போகலான்னு முடிவெடுக்கிறார். நேராக எங்கள் அப்பா கிட்ட போய் நான் கனெக்ட் ஆகிடுறேன். மறுபடியும் எங்கள் அப்பா விட்டு போய் பிரியறது எனக்கு மனசு இல்லை. போய் ஒன்று சேர்றதுக்கு போகிறாரு. பிதா இவர் வருகிறதை பார்த்து அவர் ஓடி வந்து பிதாவுடைய சரீரமும் இந்த பிள்ளையோட சரீரமும் ஒன்றா மாறுது. நீ ரியலைஸ் பண்ணிட்டேனா, நீ உணர்வு அடைஞ்சிட்டேனா உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் ஒன்றா மாறிடும். ஆவியும் அவருடைய ஆவியும் செஞ்சு. அடுத்து இந்த பிதா என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் என் பிள்ளை செத்து போனா, இன்றைக்கு என் பிள்ளை உயிரோட வந்துட்டான். ஒரு நாள் என் பிள்ளை காணாமல் போயிட்டான், இன்றைக்கு என் பிள்ளை மறுபடியும் வந்துட்டான். வாங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பண்டிகையை கொண்டாடலாம். அடித்து என்னது எங்கே இருக்கிறதான ஒரு கடாவையோ ஒரு மிருகத்தை அடிச்சிருங்க, அடித்து புசிக்கலாம் வாங்க, ஏன்னா என் பிள்ளை மறுபடியும் உயிரோட வந்துருச்சுன்னு சொல்லி அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் ஒரு பெரிய பண்டிகையை நடக்குமா? இன்னைக்கு நீ ரியலைஸ் பண்ணிட்டேன்னா மேலே தேவ தூதர்கள் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் நடக்குமா? ஏன்னா கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம் தான் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிச்சிடுச்சு. தான் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிச்சு நான் செய்கிற ஆண்டவரை என்ன அனுப்புங்கன்னு சொல்லிடுச்சு. அல்லேலூயா. கீழ்ப்படுகிற ஒரு உள்ளம். என் மேலே திட்டத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஒத்துக்கிற ஆண்டவரே, நான் வரேன். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. அதை பிலீவ் பண்ண உடனே உனக்குள்ளே போய் அது சுத்தமாக்கும். சுத்தமாகி உன் செத்த உணர்வுள்ள இருதயத்தை உயிரோடு கொண்டு வரும். உயிரோடு கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அதை யோசிக்க வைக்கும். நீ யோசிக்க 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 ஆவியானவர் உன்னோடு இணைஞ்சிருவார். ஆவியானவர் உன்னோடு இணைஞ்சிட்டதுக்கு பிற்பாடு மறைஞ்சிருக்கிற உன்னுடைய எல்லா வாக்கு தத்தங்கள், உனக்குள்ளே வச்சிருக்கிற தேவ திட்டங்கள் வெளியரங்கமாக்கப்படும். அதுக்கப்புறம் நீயும் ஆவியானவரை நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் உன்னை கொண்டு நீ இருக்கிற இடத்துல பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இன்னைக்கு கடைசியாக நான் என்ன சொல்லுவேன்னா, உன் வாக்கு தத்தத்தை வெளியே கொண்டு வரணும்னா, உனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை பெற்றெடுப்பதற்கு உனக்கு உதவி செய்யணும்னா ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ளே கிரியை செய்யணும்னா யோவான் 14:23 பிரகாரமாய் என் கற்பனைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவனுக்குள் நான் வந்து வாசம் பண்ண முடியும்.
அவருடைய வசனத்தின்படி நீ நடுங்கி நடக்கும் பொழுது, அக்செப்ட் பண்ணும் பொழுது, பிலீவ் பண்ணும் பொழுது, அது உன்னை சுத்தப்படுத்தி உன்னுடைய செத்த உணர்வுள்ள இருதயத்தை உயிர்ப்பித்து யோசிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் நீ யோசிச்சு நீ ட்ரை பண்ணியிருப்பேன், இதில் வெளியே வரணும்னு நான் நினச்சேன்னா, இதுலேருந்து நான் வெளியே வர நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேண்ணா, ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறேண்ணா, என் ரகசியமாக நான் போராடிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும்ண்ணா, இதுக்காக நான் எவ்வளோ அழுறேன்னு தெரியுமா, இதுக்காக நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன்னு தெரியுமா, என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கிறியா? ஆவியானவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், உன்னால் எது முடியலையோ அதை முடிய வைப்பார். நீ எந்தாலாம் ஜெயிக்க முடியலையோ அதை ஜெயிக்க வைப்பார். ஆவியானவரை கூப்பிடு. இன்னைக்கு உனக்கு நேரம் ஆண்டவர் வரார், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறேன்னு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். பிலீவ் பண்ணுறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறியா? உன்னை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பட்டணத்தில் நான் செய்வேன், உன்னை கொண்டு அநேக பிள்ளைகளை என் ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வருவேன், உன்னை கொண்டு அநேகரை நான் ஆற்றுவேன், தேற்றுவேன், அநேகருடைய பிரச்சனைகளை மாற்றுவேன், அநேகரை நான் உன்னை கொண்டு நான் சுகமாக்குவேன், அநேகரை உன்னை கொண்டு வாழ்க்கையை தலைகளாக நான் மாற்றுவேன். ஆண்டவர் உன்னை பார்த்து ப்ராமிஸ் பண்ணுறார். நீ இதை பிலீவ் பண்ணுறியா? நீ இதை பிலீவ் பண்ணாமல் என் வாழ்க்கை இந்த வாக்கு தத்துவமும் ஒத்து போகலை, அதனால் இதெல்லாம் நான் பிலீவ் பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் இறுதியம் அப்படியே உணர்வில்லாத செத்து போயிடும். ஆனால் உணர்வடைஞ்சா நீ யோசித்து கொண்டே இருப்ப, அதுவே உன் வாழ்க்கையில் ஆவியானவர் வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிற இடத்துல இனி நான் உணர்வுள்ள இருதயமாக மாறணும்னு ஆசைப்படுறீங்க? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆமாம் இது நாள் வரைக்கும் என்னால் தேவ வாக்குத்தத்தை அதிகமாக என்னால் யோசிக்க முடியல, நான் யோசிக்காம தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாதிரி கையை உயர்த்துங்களை பார்ப்போம். நிஜமா அவர் ரிசீவ் பண்ண, ஆனால் என்னால் யோசிக்க முடியல, அப்படியே நான் வாங்கி அப்படியே நான் வச்சுட்டேன் சொல்கிறீங்களா? ஆவியானவர் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணு, உன் வாழ்க்கை இன்றைக்கி செத்து போனாலும் அவர் வாக்குத்தத்தம் சாகாதது, அதை பிலீவ் பண்ணு. நீ செத்து போனாலும் அவர் சாவாதவர், நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிற தேவனா. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாமல் என்னிடத்தில் வெறுமையா திரும்பாது. நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல, நான் உனக்கு சொல்லியும் செய்யாமல் இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தை பிலீவ் பண்ணு. இன்னைக்கு நீ விழுந்துட்டியா, நீ உன்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கா, எந்த இடத்துல விழுந்திருக்கிறியோ, என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு சபையில், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில், நீ என்ன நிலைமையில் விழுந்திருக்கிறாயோ அந்த நிலையிலிருந்து யோசிச்சு கொஞ்சம் எழுந்துருன்றார். ஆதியில் என்னத்தை செஞ்சு அதே மாதிரி வாழு, நான் உன்னை வெளிச்சமாக உன்னை நான் பிரயோஜனப்படுத்துவேன். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படி